ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கிற தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. இதுல உண்மை தானே. ஏன்னா தூய்மை பணியாளர்கள் நிரந்தர பணிக்கு அவங்க ரொம்ப பெரிய அளவில் போராடிட்டு இருக்காங்க. வீடை விட்டு வேலையை ஆல்ரெடி விட்டுட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் வெயிலில் மழையில் அவங்க போராடினது ஒரு 13 தினங்கள் போராடினது நம்ம கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அப்படிப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி கொடுக்கப்பட வேண்டும், அவங்களுடைய குரல் எல்லா இடங்களிலும் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சொல்றாரு திருமாவளவன் அவர்கள். அடுத்த நாள் சேகர்பாபு அவர்களை மீட் பண்றாரு, உள்ள அறிவாலயத்துக்கெல்லாம் போயிட்டு வராரு. திடீர்னு பார்த்தா தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி அப்படிங்கிறது கொடுக்கக்கூடாது, குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. தூய்மை பணியாளர்கள் அதிகம் பேர் பட்டியலினத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க வேலையை பெர்மனன்ட் ஆக்கிட்டீங்கன்னா பட்டியலினத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் தூய்மை பணி குப்பை அள்ளணுமா, வேற யாரும் அள்ளக்கூடாதா? அதனால தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யக்கூடாது. சரி சார், அடுத்ததா என்ன செய்யணும்? தூய்மை பணியாளர்கள் எல்லாரும் ராம்கி நிறுவனத்தில் போயிட்டு வேலையை சேர்ந்துக்கோங்கப்பா. ஏய், எப்படிப்பா, எப்படி இது சாத்தியப்படும்? தூய்மை பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரம் கொடுத்துட்டாங்கன்னா அது பட்டியலினத்தை சார்ந்தவங்க அதிகமாக செய்கிறாங்க, அவங்களுக்கு தூய்மை பணியாளர்கள்னா அவங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து வந்துடும். எனவே அவங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷத்தனமான பேச்சு.